ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ஸ்வீட் பிளட்டோட ஃபைனல் பார்ட்டை அட்வன் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேடோட பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சேன். ரெலி சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். நம்ம ஜாக்ஸு டென்ஷன் ஆகி அவனுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்த மொட்டை டார்க் எனர்ஜியுமே வெளியே எடுத்துருமா. இந்த மாதிரி வெளியே எடுத்த அந்த மூமெண்ட்டுக்கு இதுக்கு மேலே அவங்க ரெண்டு பேரையும் விட்டு வைக்க மாட்டேன்டானுங்கிற மாரி நம்ம ஜிமினாவோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சி இருக்குனப்படி ஜிமினாவுக்கு ப்ரீட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுற அந்த மூமெண்ட் டேக்கு நல்லா சென்ட் ஆகுது. அதாவது ஜிமினாவில் ப்ரீட் பண்ண முடியல, அதே ஃபீல் டேயாலையும் ப்ரீட் பண்ண முடியல. ஒருத்தர் நெக்கை பிடிச்சிருக்குன்னா இன்னொருத்தருக்கு நெக்கு இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு ஃபீல் ஆகி ஜிமினாவை ஹேட் பண்ணுற மூமெண்ட்டும் ஜிமினா பெயினில் துடிக்கிற மூமெண்ட்டையும் டேயால் தாங்கிக்க முடியாமல் டே இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர ஹைப்னஸில் அவரோட பவரை இன்னும் என்கரேஜ் பண்ணுறாரு. கோவத்தில் அப்படி என்கரேஜ் ஆகி ஜாக்ஸுக்கு ஒரு பவரை போட்டு அட்டாக் பண்ணால் பாய்ஸஸ் எல்லாருக்குமே அவங்களோட பவர் திரும்பவும் கிடைக்கிது. இந்த மாதிரி கிடைச்சா இப்போது கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ஜாக்கோட பவர் இங்கே இருக்கிற எல்லாரையும் விட டார்க் எனர்ஜி அதிகமாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜாக்ஸு கூட பவர் கட்டு போட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். மினிமே அப்படியே அவங்க ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி உனக்கு ஒன்றும் இல்லட்டே, உனக்கு ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஜின்னு தான் எங்கே பாருங்கட்டே ஜிமின், நீங்கள் கண்டிப்பாக 1% வாமே 2% விச்சாக தான் இருப்பீங்க. உங்களால் யாராவது 1% இந்த மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், ட்ரை பண்ணி பாருங்கங்கிற மாதிரி அந்த மேஜிக் புக்கே தூக்கி வீசுறாரு. ஏன்னா எவ்வளவோ மேஜிக் போட்டு பவர் கட்டு போட்டு ஜாக்ஸை கில் பண்ணலான்ங்கிற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் ஜாக்ஸை அசைக்கவே முடியல. அவன் டெட் ஆகிற பொசிஷன் இருந்தாலும் திரும்பவும் எழுந்து வரான். அந்த மூமெண்ட்டுக்கு இதில் ஏதாவது ஒரு மேஜிக் வேர்டு இருக்கும். அந்த மேஜிக் வேர்டை நம்ம ஜின்னு ட்ரை பண்ணியிருப்பார் ஜாக்ஸை கில் பண்ணதுக்கு. பட் ஜாக்ஸுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படின்னா நம்ம ஜின்னு நோட் பண்ணுறாரு, இந்த புக்கை எழுதுனது ஜின்னோட மாம் கிடையாது, டேயோட மாம்ன்ட்டு. டேயோட மாம் தான் இந்த மேஜிக் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருப்பாங்க. போடாக்குறைக்கு டே ஜிமினோட பிளட்டால் தான் ஜாக்ஸை அழிக்கிற ஒரு வெப்பனையை ரெடி பண்ண முடியும். அதுவும் பிளாக் மேஜிக் மூலிமா மட்டும்தான் ரெடி பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சின்ன நோட் இருந்திருக்கும், ஒரு சின்ன நோட்ஸ் இருந்திருக்கும். ஜின் அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ நம்மளால் ஜாக்ஸ் எதுவும் பண்ண முடியாது, டேயாலையும் ஜிமினாலையும் தான் பண்ண முடியும்னு அந்த புக்கை சேஃபாக வச்சுருப்பாரு. இப்போ டே ஜிமினா தான் வந்துட்டாங்களா, அவங்களோட வேம்பயர் ஃபார்மில் இருக்க மூமெண்ட்டுக்கு அந்த புக்கை தூக்கி அப்படியே வீமினை பாட்டு வீசினா கரெக்டாக நம்ம ஜிமினா அந்த புக்கை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா 1% ஃபுல் அண்ட் ஃபுல் வேம்பயர் பவரா வேம்பயர் வேர்ல்டோட கிங்கு மாதிரி சேஞ்ச் ஆனால் ஒரு விச்சா சேஞ்ச் ஆகி அந்த மேஜிக் புக் அப்படியே ஹேண்ட்ஸில் பிடிச்சி அடுத்த செகண்டே ஜிமினாவை சுற்றி அப்படியே ஃபுல்லாக ஒரு எல்லோ கலரில் சர்க்கிள் ஃபார்ம் ஆகி ஒரு விச்சுனா இந்த மாதிரி இருப்பாங்க, அந்த அவுட்லுக் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்போ ஜிமினாக்குள்ளட்டா அந்த விச்சு பவர் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். டே வண்டா அவரோட பவர் மூலியமாக மொத்தமாக ஜாக்ஸை கண்ட்ரோல் பண்ணபடி லாக் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சி க்ளோஸ் ஆகிட்டா. பாய்ஸஸ் அப்படியே அவங்க போட்ட மேஜிக் அப்படி பிரேக் ஆனோம். ஜிமினா அப்படியே அதில் இருக்கிற மேஜிக் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டபடி டே என் ஜிமினாவை ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே அவங்களோட பிளட்டை அவங்களே லைட்டாக அவங்க ஹேண்ட்ஸில் கட் ஆக்குனபடி ஒரு 2-3 ட்ராப்ஸ் அப்படி பிளட்டு ஃப்ளோரில் வந்து அப்படி விழுந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பிளட்டு ட்ராப்பாக விழுற அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா போடுற அந்த மேஜிக்கில் ஒரு வெப்பன் ரெடி ஆகுது, ஒரு நைஃப் மாதிரி ஒரு ஷார்ட் மாதிரி ரெடி ஆகுது. இந்த மாதிரி ரெடி ஆனால் வீமின் 2 பேருமே கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே எங்கள் பேரண்ட்ஸை கில் பண்ணதுக்கும் என் ஜின்னோட பேரண்ட்ஸை கில் பண்ணதுக்கும் இப்போ எங்கள் கண் முன்னாடி என்னோடய ஹயாங்ஸை இந்த மாதிரி அட்டாக் பண்ணதுக்கும் உனக்கான பனிஷ்மெண்ட்றானுங்கிற மாதிரி வீமின் 2 பேருமே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜிமினா விட்லுக்கில் இருந்தால் டேடான வேம்பயர் இருக்கிறாரு. ஜிமினாவை கிரிப்பாக பிடிச்சபடி ஃப்ளை பண்ண பொசிஷன்லேயே 2 பேரும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண அந்த மூமெண்ட்டையும் ஜாக்ஸோட செஸ்டில் வேகமாக வந்து சொருகிற அந்த பொசிஷனில் ஜாக்ஸ் அதே பிளேஸில் டெட் ஆனால் வீமின் 2 பேருமே ரொம்ப ஹைட்டில் இருந்திருப்பாங்க. அந்த ஹைட்டில் இருந்தே அந்த பவர் பிரேக் ஆன அடுத்த செகண்டு மயக்கமாகி மேலே இருந்தே கீழே விழுறாங்க. ஜிமினா நார்மல் ஜிமினாவும் நார்மல் டேயாவும் மேலே இருந்து விழுற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆனால் ஜின்னுமே
ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி பயத்தில் அவ்வளோ பேர் நோட் பண்ணோம். அந்த பிளேஸில் கரெக்டாக கிம்மோட சிஸ்டர் என்ட்ராகி ஒரு மேஜிக்கை போட்டு வீமின் கீழே விழுந்து அடிப்படாத அளவுக்கு கவர் பண்ணபடி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சோம். நம்ம கிம்மோட சிஸ்டர் இந்த பிளேஸ்க்கு வந்த அடுத்த செகண்டே ஜங்குக்கோட டாடி கிம்மோட சிஸ்டரை நோட் பண்ணால் இவங்க 2 பேருமே என்னோட பிரதரோட சன்ஸ், ஏன் கிங்டமில் தான் இருப்பாங்க, அங்கே தான் இருப்பாங்கங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சொடக்கு போட்டு நம்ம கிம்மோட சிஸ்டர் கூட வந்த அவங்க சோல்டர்ஸும் அந்த ஆன்ட்டியும் வீமினும் மறைஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி வீமினை கிம்மோட சிஸ்டர் கூட்டிகிட்டு போன மொமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கோட டாடு ரொம்ப டென்ஷன் ஆகி எப்படி இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி என்னோட சிஸ்டரோட பிரதர்ஸை கூட்டிகிட்டு போகலாம், சன்ஸை கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் அப்படியே கிங்டமில் இருந்து இந்த ஜாக்ஸ் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கலையே, என்னோட சிஸ்டரை கில் பண்ணிட்டானே, பிளட்டுக்காக கில் பண்ணிட்டானே, என்கிட்ட எவ்வளோ ட்ரூவாக பேசினான், எப்படிலாம் பேசினான், அவன் பேசினதெல்லாம் நான் ட்ரூ நினச்சேனே, என் சிஸ்டரை கில் பண்ணிட்டானே, என்கிட்டயே நான் தாண்டா கில் பண்ணேன்னு சொல்லிட்டானேங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி அப்புறம் கிங்குக்கு நார்மலாக இருக்க முடியாமல் நேராக இங்கேருந்து நம்ம கிம்மோட கிங்டமுக்கு வந்துட்டார். வீமினை கூட்டிகிட்டு வைப்பாங்கள்ல ஆன்ட்டியோட கிங்டமுக்கே வந்துட்டார். இந்த மாதிரி அந்த கிங்டமோட மெயின் கேட்டுக்கிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸ் அவ்வளோ பேருமே இந்த பிளேஸ்க்குள்ளே ப்ராப்ளம் பண்ண வராடிங்க, எங்களோட குயின் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே நாங்கள் கில் பண்ணதுக்கான மொத்த ஒர்க்கையும் பண்ணுவோம், வார் வந்தாலும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி பேசினா என்னோடய சிஸ்டரோட சன்ஸை நாங்கள் பார்த்தே தீரணும், அவங்கள ஏன் கூட அனுப்புங்கங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கோட டாட் அங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி என்ட்ராகி நம்ம ஜங்குக்கோட டாடை திரும்பவும் கிங்டமுக்கு கூட்டிகிட்டு வந்தா. ஜங்குக்கோட டாடி டென்ஷன் ஆகி எனக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏடு பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுடா, சிஸ்டரோட சன்ஸ் ஏன் கிங்டமில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிங்கை அப்படியே நேராக அவரோட ரூமுக்கு போனால் இப்போ அப்படியே நம்ம ஆரமே ஜேகப்பு ஜங்குக்கு சுகாவுமே இப்போ எப்படி நம்ம விச்சி கிங்டமில் இருக்கிற நம்ம வீமினோட ஆண்டிக்கிட்ட போய் எப்படி பேச, அவங்க கண்டிப்பாக நம்ம கிங்டமுக்கு டேயும் ஜிமினாவே வரவிட மாட்டாங்க, எங்களோட மேடம் எப்படி தான் மேரேஜ் பண்ணிக்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயும் நம்ம பாய்ஸஸ்மே இருப்பாங்க. இந்த மாதிரி பாய்ஸஸ் இருந்தால் கரெக்டாக நம்ம ஜின்னும் ஃபிலிக்ஸும் தான், நாங்கள் விச்சு கிங்டம் சேர்ந்த பர்சன்ஸ் தான், உனக்கு தெரியாத ஆராம் நாங்கள் விச் இந்த கிங்டமில் எங்களுக்கு இந்த அளவுக்கு இப்போ ரைட்ஸ் இருக்குதோ அதை விட பல மடங்கு ரைட்ஸ் எங்கள் கிங்டமில் எங்களுக்கு உண்டு. நான் அட்டைக்கிட்டையும் ஜிமினா கிட்டையும் போகிறேன், ஆண்டிக்கிட்ட பேச முடிஞ்சால் நான் குயின்கிட்ட எல்லாத்தையுமே பேசி உங்களோட மேடுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க முடிஞ்சால் நான் மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறேன், பட் நீங்கள் அடுத்தண்டியும் வெயிட் பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னும் ஃபிலிக்ஸும் விச் இல்லை அந்த மொமெண்ட்டுக்கு நேராக விச்சோட கிங்டமுக்கு வந்தா. இப்போ குயினோட பிளேஸில் தான் குயின் இருக்கிறாங்க, பக்கத்தில் அமைச்சர் சோல்ஜர்ஸு படத்தளபதிங்கிற மாதிரி எல்லோரும் இருந்தால் வீமீனுமே அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களே அந்த ரூமில் தான் இருக்காங்க. ஜின்னும் ஃபிலிக்ஸும் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி குயின் முன்னாடி அப்படி பவுட் பண்ணப்படி நிற்கிற மொமெண்ட்டை பார்த்துட்டு குயின் அப்படியே எழுந்து வந்து ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் லைட்டாக ஹக் பண்ணப்படி உன்னோட பேரண்ட்ஸ் தான் என்னோட பிரதரையும் பிரதரோட ஒய்ஃபையுமே ரொம்ப சேஃபாக பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் அதை தாண்டி என்னோட பிரதரோட சன்ஸை சேஃபாக பார்த்துக்கணுங்கிட்டுக்காண்டி அவங்க உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. இது இது ரொம்ப பெரிய ஒரு பெயினான மொமெண்ட்டு தான். இது எப்படி சொல்லி உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் பட் உங்கள் பேரண்ட்ஸோட சாக்ரிஃபைஸால் தான் இன்றைக்கி என் பிரதரோட சன்ஸ் 2 பேரும் என் கூட இருக்கிறாங்க. அது போட்டாடுன்னு பேபி மாண்டியே சைல்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நான் அந்த பிளேஸில் நோட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நடந்த மூமெண்ட்ஸ்லேயுமே ஒவ்வொரு எனிமீஸ்கிட்ட இருந்து நீ என்னோடய பிரதரோட சன்ஸை சேவ் பண்ணது நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணேன். நாங்கள் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே உன்னால் முடிஞ்ச மொத்த ஹார்ட் ஒர்க்கையும் பண்ணி ஏன் பிரதரோட சன்ஸை நீங்கள் சேவ் பண்ணீங்க, இந்த கிங்டமுக்கு நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சி நான் ஒரு மாதிரி கொலப்பாட்டில் இருந்தேன், ஆனால் நம்மளோட கிங்டமுக்கே நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. போங்க, உங்களோட பிரதர்ஸ் தான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உன்னோட பேரண்ட்ஸ் இந்த கிங்டமில் ஒரு நார்மல் பீப்புளாக இருந்தாலுமே இந்த கிங்டமோட பிரின்ஸாக இருக்கிற பர்சன்ஸுக்கு நீங்கள் பிரதர்ஸாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் தான் வேல்டுங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரூமில் தான் இருக்காங்க, அவங்கள பார்த்தா ஹாப்பியாவாங்க. ரூமுக்கு போகிறீங்களா? சோல்ஜர்ஸ்
இவங்கள கரெக்டாக பிரின்சஸோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் வீமின் இருக்கிற ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தா வீமின் அப்படியே பெட்டில் தான் உட்காந்துருக்காங்க. எப்படியோ போகிற பண்ணியாச்சு வர பண்ணியாச்சு, நம்ம பேரண்ட்ஸை கில் பண்ண பர்சன்ட்டையும் கில் பண்ணியாச்சு, ப்ராப்ளம் எண்ட் ஆயிடுச்சு. ஆன்ட்டியோட கிங்டமில் ரொம்ப ஒரு மாதிரி சேஃபாகவே இருந்தாலும் பட் அந்த மியா குட்டியை என்னால் பார்க்கவே முடியலையே. எப்போ பட்டாலும் அந்த மியா குட்டி குட்டி போட்ட பொண்ணை மாட்டி பின்னாடியே சுட்டுமே. அடி இப்போ இல்லையே டேயாங் அப்படிங்கிற மாரி டேயை பாட்டு பேசினா நம்ம டேடம் அப்படியே சீக்ஸில் முட்டு கொடுத்தபடி அந்த பைலான் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலையே. ஏற்கனவே ஆப்ஸு 6 பேக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வரப்பாட்டாக இருப்பான். பார்க்க ஒரு மாதிரி வரப்பா இருந்தாலும் அவனோட லுக் ரொம்ப ஹாட்டாக இருக்குமே. ஒரு வேளை நான் இந்த கிங்டமோட பிரின்சஸ்ன்னு தெரிஞ்சிட்டனால எனிமிடா அதெல்லாம் மேடாக்கிக்க முடியாதுடா, உன்னை எப்படிடா மேடாக்கிப்பேன், உன் முன்னாடியே நான் இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேம்பேரை மேரேஜ் பண்ணி போகணும் அந்த பைல்வான். இல்லை அவன் எனக்கு தான் வேணும், அந்த ஸ்ட்ராங் மேன் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே இந்த மாதிரி திங்க் பண்ணாம். டேய் சொல்லுடா, மியா குட்டியை பார்க்க முடியுமாடா, நானே அந்த ஸ்ட்ராங் மேன் எனக்கு கிடைப்பானா கிடைக்க மாட்டேன்னான்னு டவுட்டில் இருக்கிறேன். மியா குட்டிங்கிற மியா குட்டி சூப் வச்சு கூட்டுருவேண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறேன். ஏன் மியா குட்டியை சூப் வைப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி நான் எழுந்து அடித்தா நானே பயங்கரமாக ஹார்ட் பெயினில் இருக்கேன் தெரிஞ்சுக்கோ. ஹார்ட் பெயின் லோ பெயினில் இருக்கேன் தெரிஞ்சுக்கோ. என்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த பைல்வான் அதான் அந்த ஸ்ட்ராங் மேன் வேறு எவனையாட்டு மேரேஜ் பண்ணிப்பானோடா. ஆனால் மேடன் தானே சொன்னாங்க, நம்மளை தவிர வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்களே. ஆனால் நம்ம இப்போ எனிமி கிங்டம் சேர்ந்து பர்சன்டாட்டமே. டேங்க எப்போ பட்டாலும் ப்ரில்லியண்ட் மாதிரியே பேசிகிட்டு இருப்பியே, இப்போ பிரெயின் எங்கே கலட்டி ஜாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பிட்டியா ஜிமீன்? இல்லை என்னடா ஜாங்கு கிங்டமோட பிரின்சஸ்ஸே நம்ம தான். மறந்துட்டியா என்ன? கிங்கு சொன்னார் என் சிஸ்டரோட சன்ஸுன்னு. அப்படி பார்க்க சொல்ல இதுவும் நம்ம கிங்டம் தான் அதுவும் நம்ம கிங்டம் தான், நம்ம 2 கிங்டமில் எந்த கிங்டமில் வேணாலும் இருக்கலாம். அப்படி சொல்கிறியா ஜிமீன்? இன்றைக்கி தான் என்னமோ தெரியல உனக்கு லைட்டாக பிரெயின் ஒர்க் ஆகுது. இவ்வளோ டேஸ் உனக்கு பிரெயின் இல்லைன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி கலாய்ச்சான். என்ன திமிர் இருந்தால் நான் ஐடியா சொன்னால் இந்த மாதிரியாடா பேசுவேனுங்கிற மாதிரியும் நம்ம ஜிமினா ஜிமினா அடிக்கணுங்கிற மாதிரி 2 பேரும் பயங்கரமாக அப்படியே ரோலிங்லேயே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் இந்த மாதிரி ரோலிங்லேயே ஃபைட் பண்ண பொசிஷன்லேயே ஜின்னு ஃபிலிக்ஸோட ஃபீட்டுக்கிட்ட வந்து விழுவும். திருண்டவே மாட்டிங்களாடா நீங்கள் 2 பேரும்? பிளேஸ் மாறியாச்சு. உங்களோட கேரக்டர், உங்களோட பவர்ஸ் எல்லாம் டோட்டலாக நீங்களே சேஞ்ச் ஆகிட்டீங்க. பட் இந்த பிஹேவியர் மட்டும் உங்ககிட்டேருந்து போகவே இல்லையே. எப்படிடா சேஞ்ச் பண்ண போகிறீங்க? ஹயாங்ஸ் எப்போ வந்தீங்க? ஐயோ இப்போனா அவங்கள நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாரி எதுக்கோ ஃபைட்டப் பண்ணிவிட்டு இவங்கள மிஸ் பண்ணேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் எழுந்து ஜின்னு ஆக்ட் பண்ணா ஃபிலிக்ஸ் ஆக்ட் பண்ணபடி அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா ஹயாங்ஸ்? நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வர மாட்டீங்கன்னுலாம் நினச்சேன். ரமீன் ஜேகப்பியை மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கேயே செட்டில் ஆகிருவேன்னு நினச்சேன். இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆன்ட்டி இங்கேருந்து உங்களை பிறகு அந்த கிங்டமுக்கு அனுப்ப மாட்டாங்க தெரியும்ல அப்படிங்கிற மாட்டிகிட்டே இப்படி கேட்டான். என்னடா பண்ண சொல்கிறாடு? எங்களோட மேடும் அங்கே தான் இருக்கிறாங்க, உங்களோட மேடும் அங்கே தான் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு அங்கிளால் தாங்கிக்க முடியல. எந்த அங்கிளால்? ஜங்கோக்கோட டேடால என்னோட சிஸ்டரோட சன்ஸை பாட்டாயிட்டிரணும்னு பெரிய ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காரு. போட குறைக்கி ஜோங்குக்கும் சுகவுமே உங்களை எப்பண்டா பார்க்கலான்ங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்ட்டிக்கிட்ட ஏதாவது பேசி பார்த்தீங்களா? ஆன்ட்டியா? ஆன்ட்டி ஜாக்ஸை விட ரொம்ப மோசமான லேடி பிள்ளைக்கு. ஜிமீன் இல்லை ஜீன் ப்ரோ, நான் உண்மைதான் சொல்கிறேன். மியா குட்டியும் நானும் லவ் பண்ணுறோம். அவன் என்னோட மெய்டுன்னு சொன்னான், அதெல்லாம் ஃபேக்கு. மெய்டு பவுண்டிங்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச பர்சன்ட் தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேக்காக ஸ்டோரி சொல்கிறாங்க ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி என்னை பாட்டு சொன்னாங்க. அப்படி இருக்க சொல்ல எனக்கு ஏன் இப்போ சுகா பக்கத்தில் போக சொல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. என்னை சுற்றி எக்கச்சக்க பர்சன்ட்ஸ் இருந்தாலும் அவன் பக்கத்தில் போய் நின்றுட்டாலே போடும், நான் யாருங்கிறதையே மறந்துடுவேன். அப்படி அவனை ஹக் பண்ணபடி அவனோட ஹக்கான வாமில் லைஃப் எண்டாகிற வரைக்கும் இருக்கலான்லாம் என்னெல்லாமோ திங்க் பண்ணி வச்சுட்டேன். பட்
ஆன்ட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா அட்ராக்ஷன் ஜிமின் அட்ராக்ஷன். ஆமாம் ஆமாம் அட்ராக்ஷன் தான் ஜிமினாட்ட சொன்னாங்க. ஜிமினாவும் ஓகேன்ட்டான். எப்படா அப்படிங்கிற மாரி ஜிமினா திரும்பினா நீடானடா ஆன்ட்டி என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமாங்கிற மாதிரி ரிட்டர்ன் நாக் பண்ண. நெக்ஸ்ட் டே வேற உனக்கும் இந்த கிங்டமில் இருக்கிற ஒரு பர்சன்ட்டுக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு வேறன்னு சொன்னாங்களே. டயா ஆன்ட்டி கூட சீண்டிட்டு கேம் ஆடுறியாடா? சே நான்லாம் கேம் ஆடலப்பா அப்படிங்கிற மாரி சொல்லவும் என்னால் யாரையும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியாது. மியா குட்டியை தவிர நான் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்ட்டயா. நீ வேணா அந்த பர்சன்ட்டை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ, மேரேஜ் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உனக்கு பிரதராக சப்போர்ட்டாக உன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா ஏன்டா டே நீ மட்டும் மியா குட்டியை மேரேஜ் பண்ணிப்பேன், நான் மட்டும் இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஏன்டா எனக்கு ஸ்ட்ராங் மேன் இருக்காம்லடா அந்த பைல் வாங்கிட்டா நான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஆமாம் ஜொங்குக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஜொங்கு கூடயும் சுட்டுமே அந்த ட்ராகன் எங்கே போச்சு? டைகரை காங்கவே இல்லை. இரேம் அது ஏன் டைகர் தானே இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைகர்னுங்கிற மாதிரி டைகரோட நேமை சொல்லி அவர் திங்க் பண்ணுறாரு. ஓகே, ஒரு மாதிரி பவர் கட் மாதிரி ஏதோ ஐஸை க்ளோஸ் பண்ணி சொல்கிறாரு. டைகரோட நேமை 3 டைம்ஸ் சொன்னோம். அவ்வளோ பெரிய டைகர் அப்படி கொஞ்சம் ஸ்மாலாக டேக்கு ஈக்குவலாக ஸ்மாலான டைகராக ட்ராகனா கரெக்டாக நம்ம டே முன்னாடி வந்து நிற்கவும் நீ வந்துட்ட எங்கே உன் கிங்கு அப்படிங்கிற மாரி கேட்கவும் நம்ம ஜங்குக்கு வந்து டே பேசுகிறது எல்லாத்தையுமே அந்த ட்ராகனோட ஐஸ் மூலியமாக அங்கே நம்ம ஜங்குக்கு அவ்வளோட்டி ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருக்காரு டார்க் மேஜிக் மூலியமா. நம்ம ஜங்குக்கை வட்டி கேட்குறத கேட்டு ஜங்கு கொஞ்சம் ஹாப்பியானா உன்ட்ட தானடா கேட்டுட்ருக்கேன், எங்கே போனான் உன் கிங்கு? அந்த பைல்வானு காணாமல் போயிட்டான். அந்த பைல்வானுக்கு கொஞ்சமாவோட அறிவு இருக்குதா? ஆமாம் ஒய்ஃப் எங்கே தானே இருக்கிறேன், என்னோடய ஆண்டிக்கிட்ட எதையாவது வந்து பேசி மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போக தெரியாது. சும்மா என்னோட மேடு நீ நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், அப்படி பண்ணிப்பேன் இப்படி பண்ணிப்பேன்னு பேசிக்கிட்டே இருந்தா உன் கிங்குக்கு வர அறிவே இல்லை. ஒழுங்கா போய் நான் சொன்னேன்னு சொல்லி குயிக்காக எனக்கு மேரேஜ் ஒர்க்கெல்லாம் பண்ண சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கோ என்னோடய ஆண்டி இந்த கிங்டமில் ஏதாவது ஒரு பர்சன்ட்டுக்கு என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் உன் கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பெயினில் ட்ரிங்க் மேலே ட்ரிங்க் பண்ணி அப்படியே ஃப்ளாட்டாக வேண்டிட்டானுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே பேசிகிட்டு இருந்தான். அந்த ட்ராகனோட ஷேடோக்குள்ளேருந்து ஜொங்கோ கரெக்டாக டேக்கு முன்னாடி என்றானா ஏன் ஷேடோவுக்கு பின்னாடி தானடா வருவேன், இது என்னடா புதுசாக இருக்குது. நான் அந்த ட்ராகன்லடா மறைஞ்சிருந்தேன். சரி போடும், டெலிபதி மூலியமாகவே சும்மா எல்லாத்தையும் நோட் பண்ணலான்னு நினச்சான். மேரேஜ் பண்ணிக்கணுமா? பண்ணிக்கலாமே, என் கூட வரியா? மேரேஜ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணால் என்ன டக்குன்னு கூப்பிட்டதோட இப்படி பக்குன்னு வந்து நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நீ வந்து ஒரு வேம்பயர் அது மறந்துடுச்சா என்ன? இது விச்சி கிங்டம், என் ஆண்டிக்கு தெரிஞ்சால் ஒன்று கில் பண்ணிடுவாங்க. ஓ, என்னை கில் பண்ண தெரியும் என்னோட பேபி பாட்டுட்ருக்குமா என்ன? அப்படியா பேபி பாட்டுட்டா இருப்ப அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இவர் ஃப்ளிட்டியாக பேசுனா கரெக்டாக அந்த ரூமுக்குள்ள நம்ம ஆன்ட்டி என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்றானோ அப்படியே நம்ம ட்ராகன் டோருக்கு பின்னாடி போய் நின்று மறைஞ்சு நிற்குது. அது ஒரு வீட்டுக்கு டோருக்கு பின்னாடி மறைய முடியுமா? ஆனால் பெட்டு மறைஞ்சு நிற்குது. இந்த மாதிரி மறைஞ்சு நின்னா பெட்டுக்கு மேலே ஜங்குக்கு மேலே டே ஓவரானபடி டேக்கு அந்த சைடு ஜிமினா, டேக்கு இந்த சைடு ஜின்னு, டேயோட ஃபீட்டுக்கிட்ட கரெக்டாக ஃபிலிக்ஸு இந்த பொசிஷனில் சுற்றி வளைச்சபடி உட்காந்தபடி டே அவருக்கு மேலே பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஜங்குக்கு ஃபுல்லாக கவர் பண்ண பொசிஷன்லேயே என்ன ஆண்டி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை ஏதோ ஒரு டார்க் வைப் எனர்ஜி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் அந்த கிங்டம்லேருந்து ஏதாவது தேவையில்லாத டார்க் எனர்ஜி வந்துருச்சான்னு நினச்சேன். ஆமாம் டார்க் எனர்ஜி வந்துருச்சு, அந்த டார்க் எனர்ஜிக்கு மேலே தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னான். ஜங்குக்கு அப்படியே டேயோட ஹிப்பை பிடிச்சிக்கில்ல. ஏய் என்ன என்னாச்சு டேமா? ஒன்றும் இல்லை ஆண்டி, ஜிமினாட்டா ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். என்கிட்ட எப்போது ப்ராப்ளம் பண்ணுற மாதிரியே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான். எப்படா? இப்போ ஜியாங் ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணான். ஜங்குக்கு ஒரே சிரிப்பு. டேயோட ஹிப்போ ஒரு மாதிரி சாஃப்டாக ரப் பண்ணபடி கிரிப்பை பிடிச்சி இருக்கிறாரு. ஐயோ ஆன்ட்டி இங்கேருந்து போகிறதுக்குள்ளே இவனோட ஹேண்ட்ஸு இன்னும் என் பாடியில் எங்கெல்லாம் பிள்ளையாக போட்டுன்னு தெரியலையே. ஆன்ட்டி இன்னும் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏன்ட்டே அங்கே நீ பெட்டில் ரொம்ப ஒரு மாதிரி வியாடா பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டான்.
அது நியூவாக இருக்குது. இந்த மாதிரி பெட்லலாம் இது வரைக்கும் நான் ஸ்லீப் பண்ணதே இல்லை. அதான் எனக்கு ஸ்லீப்பிங் பண்ணுற மாதிரி ஐடியா வந்துச்சு. நான் ஸ்லீப் பண்ணுற மாதிரி இருந்தேன். ஹயாங்ஸ் என்கிட்ட ஏதோ கேட்கணுன்னாங்க. அதான் சும்மா பெட்டில் உட்காந்துருந்து இந்த மாதிரி பேசிகிட்ருக்கோம். எதுவும் ப்ராப்ளமா ஆண்டி, நாங்கள் எப்படி பேசுகிறது அப்படிங்கிற மாரி. டீ இப்படி கேட்டா, ஆமாம் ஆண்டி பேசுகிறதா பேசுகிறீங்க, கொஞ்சம் பக்கத்தில் வந்து நின்று பேசுங்க, ஏன் டோருக்கிட்டே நிற்கிறீங்கங்கிற மாரி ஜிமினா இந்த மாதிரி சொன்னால், ஜிமினா குரங்கு என்னை மாட்டியோட பார்க்குறியாடானுங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை போட்டு முறைச்சா, என்னடா கண்டுபிடிச்சிட்டியா, ஜங்குக்கு மட்டும் இங்கே இருக்கிறானுங்கிறது தெரிஞ்சிச்சு, அப்புறம் பாட்டுக்கோ இதுக்கெல்லாம் காரணம் பூனை கொட்டிட்டானுங்கிற மாதிரி சொல்லி பிடிச்சி ஆன்ட்டியோட ஆன்சலுக்கு கொடுத்துருவேன். கிடி ஏன் ஏன் மியா குட்டியா நீ பிடிச்சி கொடுப்பேன்னுக்கிறியா, பின்ன பிடிச்சு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியாடா, கண்டிப்பாக இந்த 2 ஹேண்ட் சாலை கொண்டா பிடிச்சி கொண்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு மேலேயே எழுந்து உட்காந்து ஃபைட் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே ஜங்குக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்கிறாருல அந்த மூமெண்ட்டுக்கு இழுட்டு அவருக்கு மேலே திரும்ப ஓவராக்கவும், ஆண்டி ஆண்டி எனக்கு ஒரே ஹெட்டேக்காக இருக்கு ஆண்டி, ப்ளீஸ் ஏதாவது ஒரு மீடுக்கிட்ட சொல்லி எங்கள் எல்லாருக்கும் காஃபி இட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், சரி சரி ஓகே காஃபி எட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஆண்டி அப்படியே அங்கேருந்து போனால் நம்ம ஜொங்குக்கு விட்டுட்டு எழுந்து அடுத்த செகண்டே ஒழுங்கு மரியாதையா வெளியே போடா அப்படிங்கிற மாரி கத்துறாரு. இந்த மாரி கேட்டுனா நான் பேபி இவ்வளோ நேரம் மேலே அப்படியே ஓவராக இருக்க மூமெண்ட்டுக்கு இங்கங்கிற மாரி என்னெல்லாமோ வச்சுட்டு தெரியுமா, நீ எப்படி போன்ட்ட இந்த நீ தானே வானேன், அதான் வந்துட்டல இப்போ போகணுங்கிறோம்ல போடா அப்படிங்கிற மாதிரி ட்ராகன் டோருக்கு பின்னாடி மறைஞ்சு நிற்கிறத பார்த்துட்டு தலையிலே அடிக்கிறாரு. உன் சைஸுக்கு அந்த டோருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கே, என் ஆண்டிக்கு தெரியாமலே இருக்கப்போ போட்டு மொட்டையில் நீ போ அப்படிங்கிற மாதிரி கட்டுனோம். ட்ராகன் டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சான். ஜங்கோ கம்ப்ளீட்டே நோட் பண்ணிவிட்டு என் கூட வந்துட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து ஃப்ளை பண்ணபடி நம்ம கிங்டமுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் டே உன் கிங்டமுக்கும் ஏன் கிங்டமுக்கும் வார் நடக்க போகுது. அப்புறம் அந்த வாரில் சோல்ஜர்ஸும் சோல்ஜர்ஸ் தான் டெட் ஆகுவாங்க. அவங்க டெட் ஆகிறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணுமா, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து அனுப்புனா ஜின்னுடாம் ஜங்குக்கு ப்ராப்ளம் பண்ணாட, ஆண்டி திரும்பவும் இந்த ரூம்குள்ளே வந்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், நான் தான் சொன்னோம்ல பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து போனால் ஆண்டி இங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருப்பாங்க. ட்ராகன் இருந்ததையும் பட்டிருப்பாங்க. டக்குன்னு எழுந்துருப்பார்ல பெட்டில் பட்டிருக்க சொல்லியே டேயோட பொசிஷன் கொஞ்சம் நார்மலாக இல்லாததையும் டக்குன்னு எழுந்து ஜம்ப் பண்ண மூமெண்ட்டில் ஜொங்குக்கையும் நோட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ பேர் சேர்ந்து நம்ம ஜொங்குக்கை சேவ் பண்ணியிருப்பாங்களே, அதை நோட் பண்ணப்படியே ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருந்தோம். டேஸஸ் அந்த மாதிரி தான் போகுது. நைட்டு 12 o'clock கரெக்டாக நம்ம வீமீனோட ரூமுக்கு ஜங்குக்கு சுகம் வந்துடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஜின்னு ஃபிலிக்ஸோட ரூமுக்கு ஆரம்பம் ஜெயிக்குமே வந்துடுவாங்க. நைட்டு 12 o'clock ஃபில்மோட பாட்டப்படி இவங்க லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா இதையுமே அந்த ஆன்ட்டி ஃபுல்லாக நோட் பண்ணுறாங்க. அவங்க கப்பல்ஸ் கூட தனித்தனியாக உட்காந்துருந்து டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணபடி பேசிகிட்டு இருக்கிறதும் ஜின்னு ஃபிலிக்ஸ் ஆகுது ஓகே, அவங்க நார்மல் பீப்புள்ஸ், நம்ம வீமீனை சேவ் பண்ண ஒரு பர்சன்ட் பிரதர்ஸாக ஹியூமன் வேர்ல்டில் இருந்தவங்க, அதனால அதை ஃப்ரீ பண்ணிவிட்டாங்க. ஜின்னு ஜேக்கப் ஃபிலிக்ஸை பற்றி திங்க் பண்ணல. பட் வீமீனோட அந்த மூமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் ஜிமினாவும் சுகாவும் தான் அவங்களும் இவங்க ஒரு பக்கமாக மூனைப்பட்டு உட்காந்துருந்தா நம்ம டேக்குக்கு ஒரு பக்கமாக மூனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. மியாக்குட்டி நம்ம 2 பேருக்கு எப்போ மியாக்குட்டி மேரேஜ் ஆகும், நீ என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த கிங்டமில் இருக்கிற சோல்டர்ஸ் அவ்வளோ விரியும் நான் கதற விடணும், முக்கியமாக உன் டாட் ஒருத்தர் இருக்கார்ல அவரடா கதற விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னோடய ஆண்டி எப்போனா மேரேஜுக்கு ஓகே பண்ணுவாங்க, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குடா மியாக்குட்டி, நிறைய மில்க் குடிக்கிறல்ல ஐடியா வரணும்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சுகாக்கிட்ட கேட்டால் அடே ஐடியா என்ன ஐடியா போட்டு கொடுத்தாலும் எல்லாம் மொக்கையாக இருக்குனுங்கிற புதுசாக ஐடியா கேட்டால் நான் என்ன ஐடியா ரெடி பண்ணுற மிஷினாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நானே கூட ஒரு 1 hour அப்படி இப்படி இருக்கலான்னு வந்தேன். மவுட் அட்டன்டாலே ஐடியானுங்கிற மவுட்டே இல்லாதபடி பண்ணிடுறேன் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா ஜிமினாகிட்ட இந்த மாதிரி பேசின பேடி 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஃபைட் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம டேக்குக் சைடு தான் நம்ம ஜங்குக்கோட டைஸில் தான் நம்ம டே உட்காந்துருக்காரு. எதையுமே பேசலை. ஜங்குக்கோட அந்த அவரோட அவுட்ஃபிட்டும் அவரோட ஜுவல்ஸையும் தான் அப்படி இழுத்து விளையாடுறது, பிடிச்சி விளையாடுறது, ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸை கிள்ளுறது, சீக்ஸை கிள்ளுறது, நெக்கை பிடிச்சி இருக்கிறதுங்கிற மாதிரி
எதையுமே நம்ம ஜோங்குக் பேசல. நீ இப்போ என்ன பண்ண போகிற, என்ன செய்ய போகிற, எதுவுமே இல்லை. ரொம்ப சைலண்டாக டைஸில் வச்சபடி ஹக் பண்ண பொசிஷன்லேயே க்யூட்டாக ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்க மொமெண்ட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. பிபி மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட அங்கங்கே கிள்ளி செயினை போட்டு இழுட்டு விளாட்றது, ட்ரெஸ்ஸை போட்டு இழுட்டு விளாட்றதுங்கிற மாதிரி க்யூட்டாக நம்ம ஜொங்குக்கிட்ட ப்ளே பண்ணபடி விளாண்டுக்கிட்டு இருந்தான். டீசஸ் அந்த மாதிரியே 1 இயர் மூவ் ஆயிடுச்சு. 1 இயரும் நம்ம பாய்ஸஸ் இந்த மாதிரி தான் நைட்டு 12 o'clock மீட் பண்ணிப்பாங்க. 1 hour மீட் பண்ணுவாங்க. இதை டெய்லியுமே அந்த ஆண்டி நோட் பண்ணியிருப்பாங்க. இவங்களை பிரிக்கலாம்னு நினச்சாலும் பிரிய மாட்டேங்கிறாங்க. போக போக இவங்களோட பாண்டிங் ரொம்ப அதிகமாகுது. இவங்களை தவிர இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணி கொடுத்தா இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருந்தால் அப்புறம் நம்ம ஆண்டி தான் திங்க் பண்ணுறாங்க, நான் வேம்பையரோட மேட்ஸை இன்னொரு வேம்பையர்ஸ்கிட்ட அவங்க மேரேஜ் பண்ணி கொடுக்க எப்போதுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட மேட் அவங்களுக்கு மட்டும்தான்ங்கிறத வேம்பையர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம சும்மா எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்க போய் ஃபீமீன் நார்மலாக இந்த பிளேஸில் இருக்காங்க. இதே ஃபீமீனுக்கு வேறு ஏதாவது ஒரு பர்சன்ட்டுக்கு மேரேஜின்னு சொன்னால் சும்மா இருக்கிற அந்த 2 பர்சன்ஸ் பிறகு அவங்களோட பிஹேவியரை நம்மகிட்ட காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களோட மேட்டை நம்ம இன்னொரு பர்சன்ட்டுக்கு எப்படி மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ண, என்னோட பிரதர் அவங்களோட சிஸ்டர் அவங்களோட ஆன்ட்டியை மேரேஜ் பண்ணி இன்றைக்கி இந்த வேர்ல்டுலேயே இல்லை. என்னோட பிரதரோட சன்ஸும் அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்னு திங்க் பண்ணுறேன். அந்த கிங்டமில் இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே என் வீமீனை கில் பண்ண பார்ப்பாங்கங்கிற மாதிரி ஒரே கான்ஃபியூஷன், ஒரே டென்ஷன். ஏன் பைத்தியம் மாதிரி ரூம்குள்ளே நின்று தனியாக கட்டுனா நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமே ஆன்ட்டியோட ரூமுக்கு வெளியே நின்று தான் நோட் பண்ணுறாங்க. ஆன்ட்டி இந்த கட்டுறாங்க, உனக்கு தெரியலையா? ஆன்ட்டிக்கு ஒரே டென்ஷனு. தான் டென்ஷனை யார் மேலே கோட்டன்னு தெரியாமல் ரூமுக்குள்ளே நின்று தனியாக கட்டுறாங்க. அப்படியாடையா? ஆமாண்டா ஜிமின், எனக்கு தெரியும் ஆண்டி பற்றி. நீங்கள் சில டைம் கோவம் வேண்டாம் இப்படி தானே ரூமுக்குள்ளே வாழை பார்த்து தானாக கத்துவ. ஆன்ட்டியை நீயும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும், டேட்டா உண்மையை சொன்னால் கோவம் வர வருடாங்க, உண்மைடாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, ஜிமின் உள்ளே வரீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி கூப்பிடவும், ஐயோ நம்ம இருக்கிறது எப்படிடா ஸ்மெல் பண்ணாங்க, ஒருவேளை நீ போட்டிருக்க அந்த ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லாடாண்டா ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க. இதே நான் போட்ட ஸ்ட்ராபெரி ஸ்மெல் கிடையாதுடா, நீ உன் மியா குட்டிக்கிட்ட அப்படி க்ளோஸ் ஆனதில்ல, அந்த மியா குட்டியோட ஸ்மெல் தான் ஆன்ட்டிக்கு வந்துருச்சு. நம்ம கிங்டமுக்குள்ள எப்படிடா பூனைக்குட்டி வந்துருச்சுன்னு அவங்க டவுட் ஆகிட்டாங்க. டயா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிபினா கட்டுனா மீன் 2 பேரும் உள்ளே வாங்கணுங்கிற மாதிரி திரும்பவும் ஆன்ட்டி கூப்பிட்றதுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. சரி ஆன்ட்டி தானே சமாளித்து போகணுங்கிற மாதிரி அந்த ரூம்குள்ளன்றானா டோர் ஆட்டோமேட்டிக்காக கிரிப்பாக க்ளோஸ் ஆகிடு. ஒரு 3 to 4 hours கழிச்சு அப்படியே ஆன்ட்டி மட்டும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா வீமீன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மயக்கத்தில் ஃபுல்லாக ஸ்லீப் ஆனபடி ஃபுல் மயக்கண்டான். அப்படியே ஸ்லீப் ஆனபடி பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கிட்ட ஜின்னு ஃபிலிக்ஸை நோட் பண்ணிவிட்டு ஷாக் ஆகி ரூம்குள்ளே என்ன ஆயிருக்கும், இதுக்கு இவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க, குயின் என்னாச்சு என்னோடய பிரதர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மறைஞ்சிருந்த பாய்ஸஸ் 4 பர்சன்ஸுமே டென்ஷன் ஆகி வீமீனை என்ன பண்ணீங்கங்கிற மாதிரி மறைஞ்சிருந்த பிளேஸ்லேருந்து டக்குன்னு என்ட்ராகவும், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்கள என்ன பண்ணால் உங்கள் 4 பர்சன்ஸ்க்கும் என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி ஆரமு ஜேகப்பு ஜங்குக்கு சுகாவை நோட் பண்ணால் அவங்க என்னோட பிரதர்ஸோட மேட், அவங்க எங்களோட மேடுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் ஆன்ட்டிக்கிட்ட சொல்கிற மூமெண்ட்டுக்கு அவங்க என் பிரதரோட சன்னாச்சே, உங்கள் பிரதரோட சன்னை தாண்டி இப்போ அவங்க எங்களோட மேட்ஸ், எங்களோட ஒய்ஃப், உங்களோட பர்மிஷனுக்காக தான் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். அவங்க கிட்ட கேட்டது எங்கள் ஆன்ட்டியோட ஹோல் பர்மிஷன் எங்களுக்கு வேணும், எங்களால் எந்த ஒரு ப்ராப்ளமும் அதர் கிங்டம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் இத்தனை இயர்ஸ் சும்மா இருக்கிறோம். இல்லைனா இந்த கிங்டமுக்குள்ளே வந்துட்டு போக தெரிஞ்ச எங்களுக்கு எங்கள் மேட்ஸை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நம்ம ஜொங்குக்கு சுகம் இந்த மாதிரி பேசினா நம்ம ஆன்ட்டி தான் சரி ஓகே உன்னோட டாடுகிட்ட போய் சொல்லி மேரேஜுக்கான மொத்த ஒர்க்கையும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நார்மலாக கேஷுவலாக சொன்னால், இப்போ ரூம்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி திங்க் பண்ணால் கிட்ட வந்துட்டு இன்னொரு பர்சனை மேரேஜ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன்டாங்கிற மாதிரி அவங்ககிட்டையும் சுகாகிட்டையும் சொன்னாட்டானா ப்ராப்ளம் வரும், அவங்க ஃபைட்டுக்கு வருவாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணி
பீமின்னுக்கிட்டேயே கேட்டால் பீமினுக்குள்ளே இருக்கிற வேம்பையர் பவர் வெளியே வந்துருக்கும். அவங்களோட ரியாலிட்டியிலேருந்து வெளியே வந்துட்டு ஆன்ட்டின்னு கூட பார்க்காம ஆன்ட்டியை அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. நாங்கள் இருக்க சொல்லியே எங்களோட மேடை தாண்டி நீ இன்னொரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பியா? எங்களை இன்னொரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுங்கிற மாதிரி வீமீனோட ரியாலிட்டி எல்லண்டு நம்ம ஆன்ட்டி கூட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஆன்ட்டி விச்சில் வேம்பையர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பவர் கட்டு போட்டாலும் அந்த கோவம் எங்களை இன்னொரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பேன்னு எங்ககிட்டயே சொல்கிறியானுங்கிற அந்த கோவத்தில் வேம்பையர் லுக்கில் இருக்கிற வீமீன் அவங்களோட ரியாலிட்டியிலேருந்து பயங்கரமாக அவங்களோட மொத்த பவரை வச்சு ஆன்ட்டி கிட்ட லைட்டாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆன்ட்டி விச்சினுங்கிற மூமெண்ட்டுக்கும் வீமீன் இப்போ தான் வேம்பையர் ஃபார்ம்லாம் எடுக்கிறாங்க. அதனால அவங்கள எப்படி அட்டாக் பண்ணால் எப்படி வீக் ஆகுவாங்கங்கிறது ஆன்ட்டிக்கு தெரியும். அந்த மூமெண்ட்டில் நம்ம வீமீனை அட்டாக் ஆக்க அந்த பவர் அட்டாக்ல அப்படியே ஃபுல்லாக அவங்க ரியாலிட்டிக்கு வந்திருப்பாங்க. ரியாலிட்டிக்கு வந்ததோடைய வேம்பையர் ஃபார்ம் எடுத்த மூமெண்ட்டில் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகி ஆட்டோமேட்டிக்காக மயங்கி பெட்லேயே விழுந்துருந்துருப்பாங்க. இதுதான் ரூம்குள்ளே நின்றுருக்கும். நம்ம ஜொங்குக்கும் சுகாவும் தான் ப்ராப்ளமாக வருவாங்கன்னு பார்த்தா வீமீனே பெரிய ப்ராப்ளமாக வராங்களேங்கிற மாதிரி திங்க் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் நம்ம மேரேஜே பண்ணி வச்சிடலாம், நம்ம பக்கத்தில் தானே இருக்கிறோம், எப்போதும் வீமீன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கணுங்கிற மாதிரி இப்படி நம்ம ஆன்ட்டி திங்க் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட ஆன்ட்டியே வந்து பேசி மேரேஜுக்கான மொத்த ஒர்க்கையும் பண்ணுறாங்க. பாய்ஸஸ் 4 பர்சன்ஸுக்கும் 2 கிங்டமுக்கும் சென்டர்லேயே ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸ்லேயும் 2 கிங்டம் பீப்புள்ஸ் ஒன்றா அரேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷன் ஹால் மாதிரி ஒரு மாதிரி ரெடி பண்ணி அதில் இருக்கிற ஸ்டேஜில் 4 பர்சன்ஸுக்கும் 2 கிங்டமோட பீப்புள்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஆரம்புக்கு ஜின்னுக்கும் மேரேஜ் ஆகுது, ஜேகப்புக்கும் ஃபிலிக்ஸும் மேரேஜ் ஆகுது, சுகாவுக்கும் ஜிமினாவுக்கும் மேரேஜ் ஆனா, டேக்கும் ஜொங்குக்கும் மேரேஜ் ஆகுது. இந்த மாதிரி 4 பர்சன்ஸும் மேரேஜ் ஆன மொமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியானா நாம் ஆரம்பிச்சுன்னு தான் எப்படியோ என்னோட குயின் இந்த மேரேஜுக்கு ஓகே பண்ண மாட்டாங்களோன்னு நினச்சின்னு தெரியுமா ஆரம். இப்போ எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, நான் இனி உன் கூட இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு ஆரம்பப்பட்டு பேசினா, நானுமே என் மேடு கூட ஹாப்பியாக இருக்க போகிறேங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஃபிலிக்ஸ் தாண்டி ஜேகப்பட்டாயிட்ட ஹக் பண்ணப்படி ஐ மிஸ் யூ ஸோ மச் ஜேகப் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நானுமே என் பிபி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுவும் நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருந்த அந்த ஃப்ளிட்டிங் மூமெண்ட்லாம் பிரேக் ஆகிப்போச்சு, மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கிட்ட இந்த மாதிரி பேசினா ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி ஷை ஆகி நம்ம ஜேகப்பை புஷ் பண்ணப்படி தள்ளுனா இப்போ அப்படியே நம்ம ஜிமினா தான் என்ன மியா குட்டி ரிங் போட்டுட்டனதோட ஒரே ஹாப்பியாக இருக்குது, மியா குட்டி ஃபேஸில் இவ்வளோ ஹாப்பினஸ்னால் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மியா குட்டி நாடா என்னை பாட்டு சொல்லிகிட்ருக்க, மியா குட்டின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்க, இந்த மியா குட்டி இன்னைக்கு நைட்டு புள்ளிக்குட்டியாக மாறும், அப்போ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். நீ டைகரை மாறுவேன்னுக்கிறியா? ஆமாண்டா, இன்னைக்கு நைட்டு இந்த பூனைக்குட்டிக்குள்ளே இருக்கிற டைகரை நீ பார்க்க போகிறேன்னுங்கிற மாதிரி ஜிமினாவை கிரிப்பாக ஹக் பண்ணபடி பிடிச்சான். ஹேய் என்னடா என்ன இவ்வளோ டேஸ் இது சாஃப்டாக பேபி மாதிரி பேசிட்டு இப்போ என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாலாம் பேசுகிற, அப்படிலாம் பேசாத. அப்படி தான் பேசுவேன், இனி இப்படி தான் டெய்லி உங்ககிட்ட பேசுவேனுங்கிற மாதிரி ஷுவா இந்த மாதிரி சொன்னோம். நம்ம டேட்டான் ஜொங்குக்கு நோட் பண்ணபடி, என்னடா நான் பார்த்துட்டே நிற்கிற, எனக்கு லெக்க வலிக்கிட்டுதா, என்ன சொல்கிற பேபி, எனக்கு புரிய மாட்டேங்குது, என்ன புரிய மாட்டேங்குது, புரியாமல் போக மாட்டேங்குதுன்னு இருக்கேன், எனக்கு ரொம்ப லெக் வலிக்குது. தூக்கிக்கோ தூக்கிக்கோ, சரி உனக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல, எனக்கு என்ன ப்ராப்ளம், எனக்கு தானே லெக்கு வலிக்குது, வேறு யாரையா தூக்க போறியா என்ன? ஹேய் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்மகிட்டே ப்ராடக்ட் எல்லாம் வைக்கிறேன். சரி மேரேஜெலாம் பண்ணியாச்சு, மேரேஜ் பண்ணதோட எனக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் பட்டலை, நம்ம அப்படி ஜாலியாக ட்ராகன் மேலே ஃப்ளை பண்ணபடி போகலாமா? இது அந்த ட்ராகனா? ஏன் டைகர் கூப்பிட்டா டைகர் வரப்போறானே, டைகர்னுங்கவும் அதோட ஒரிஜினல் ஃபார்ம்னு கரெக்டாக அத்தனை பீப்புள்ஸுக்கு முன்னாடி என்றானா இருக்கிற அவளை வெறும் வயிற்றில் அல்லறனா பண்ணி இருந்த பிளேஸில் இருந்து மூவானானா, டைகர் செல்லும் வந்துட்டிங்களா, நம்ம ஜாலியாக ஃப்ளை பண்ணலாமா? பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி டைகர் கிட்ட நாக் பண்ணால், அதான் அவன் ஓகே பண்ணிட்டான்ல, போ அப்படி ஃப்ளை பண்ணபடி அவனுக்கு மேலே போய் நின்று நம்ம ஜாலியாக ஒரு ட்ரைவ் போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாரி சொன்னான். இங்கே உங்களுக்கு ஸ்மைல் பண்ணபடியே டைகருக்கு மேலே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்டலே பிடிச்சபடி நின்னா
நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேர் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் நம்ம டேயும் ஜங்குக்கும் அப்படியே இந்த ட்ராகன்லேருந்து ஃப்ளை பண்ணபடி கொஞ்சம் ஜாலியாக அப்படி ஃப்ளை பண்ணபடி அங்கேருந்து போனால் பாய்ஸஸ் இந்த மாதிரி மேரேஜ் பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணபடி ஹாப்பியாக அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப் எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரிலடா. எஃப்எஃப்பை ஃபுல்லாக கேட்டவங்க எஃப்எஃப் எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் மாஃபியா ஃபேமிலி சீசன் 5 தான் போடுவேன்.